இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, கடந்த 2-3 நாட்களாக சீனா தயாரித்துள்ள 6ஆம் தலைமுறை விமானத்தை பற்றிய பொதுவாக விவாதங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவும் சீனாவின் 6ஆம் தலைமுறை விமானத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது. நமது இந்தியாவும் இந்த 6ஆம் தலைமுறை விமானம் ஒருவேளை அது மிக சிறந்த விமானமாக இருந்தால் 3 அல்லது 4 வருடங்கள் ஆகும் சீனா தனது விமானப்படையில் இந்த 6ஆம் தலைமுறை விமானத்தை சேர்த்துக் கொள்வதற்கு. இந்தியாவிலும் சீனா தயாரித்துள்ள 6ஆம் தலைமுறை விமானத்தை பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. நமது இந்தியா ஒருவேளை இந்த 6ஆம் தலைமுறை விமானம் மிக சிறந்த விமானமாக இருந்து நம்ம நாட்டிற்குள் தாக்குதலுக்கு வந்தால், அல்லது பாகிஸ்தான் வாங்க உள்ள J-35 என்ற விமானத்தை அதை பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்த நினைத்தால், நமது 6ஆம் தலைமுறை விமானம் அல்லது 5ஆம் தலைமுறை விமானம் தயாராகி நமது இராணுவ படையில் சேர்ப்பதற்குள் நாம் இந்த 6ஆம் தலைமுறை அல்லது 5ஆம் தலைமுறை விமானங்கள் எதிர்நாடுகள் நம் மீது பயன்படுத்தும் போது அவற்றை தடுப்பதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் உள்ளதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, நமது இன்றைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்கு செல்லலாம். நண்பர்களே, ஒருவேளை 6ஆம் தலைமுறை விமானம் நமது நாட்டிற்கு தாக்குதலை செய்வதற்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமானால், அவற்றை முதலில் தடுப்பதற்கு நாம் ரஷ்யாவிலிருந்து வாங்கிய ட்ரைப் என்று சொல்லக்கூடிய S-400 வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தை நமது எல்லையோரமாக பாகிஸ்தானை நோக்கியும் சீனாவை நோக்கியும் நாம் ஏற்கனவே 3 எண்கள் நிறுவியுள்ளோம் என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். S-400 என்ற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது வெளியிலிருந்து வரக்கூடிய ஸ்டெல்தி விமானங்களை, அதாவது எதிர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய கண்களுக்கு புலப்படாத ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாத இந்த தாக்குதல் விமானங்கள் வந்தால் அவற்றை இந்த S-400 சிஸ்டம் ஆனது உடனடியாக கண்டுபிடித்து தகவல் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் தன்னிடம் உள்ள மிசைல்களை அனுப்பி அந்த ஸ்டெல்தி விமானங்களை தாக்கக்கூடிய திறமை உள்ளது என்று கூறி வருகிறார்கள் நண்பர்கள். இந்த S-400 சிஸ்டத்தை மட்டுமல்லாமல் நாம் ஏற்கனவே ஏர் லான்ச் குரூஸ் மிசைல்களை நமது இந்திய அரசு தயாரிக்க ஆரம்பித்து விட்டது. சோதனைகள் முடிந்து வருகின்றன. இந்த ஏர் லான்ச் குரூஸ் மிசைல் என்பது எதிர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஸ்டெல்தி விமானங்களை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் உள்ள வகையில் நமது இந்தியா தயாரித்து வருகிறது. இந்த ஏர் லான்ச் குரூஸ் மிசைல், அதாவது வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்காக தயாரிக்கப்படக்கூடிய இந்த ஏர் லான்ச் குரூஸ் மிசைலானது அதுவும் ஒரு ஸ்டெல்தி மிசைலாக இருக்கும். எதிரில் வரக்கூடிய விமானங்களுக்கு இந்த மிசைல்கள் வருவது தெரியாது. ஆகவே இந்த ஏர் லான்ச் குரூஸ் மிசைல் என்ற இந்த மிசைலை திருட்டுத்தனமான மிசைலாகவும், அதே போன்று எதிர் நாடுகளிலிருந்து வரக்கூடிய திருட்டுத்தனமான இந்த 6ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை விமானங்களை அழிப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த மிசைல்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் கேட்ஸ் ஹண்டர் என்று சொல்லக்கூடிய CATS ஹண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிசைலையும் நமது இந்தியா தற்போது தயாரித்துள்ளது. இந்த மிசைலும் ஒரு ஸ்டெல்தி மிசைல், எதிர் நாடுகளின் கண்களுக்கு புலப்படாது. அது மட்டும் இல்லாமல் இது நேரடியாக சென்று வானிலிருந்து என்றால் நாம் வானிலிருந்து நமது விமானத்திலிருந்து இதை செலுத்த வேண்டும். இந்த மிசைலின் தொலைவும் அதிகமாக இருக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் 6ஆம் தலைமுறை அல்லது 5ஆம் தலைமுறை எதிர்நாட்டு விமானங்கள் நம் விமானம் 5ஆம் தலைமுறை இல்லாத விமானம் செல்லும் போது அவற்றை கண்டறிந்து உடனடியாக மிசைல்களை அதை அனுப்பி தாக்கி அழித்து விடக்கூடாது. ஆகிய அதிக தொலைவில் இருந்து கொண்டு எதிரில் வரக்கூடிய எதிர்நாட்டு ஸ்டெல்தி விமானங்கள் அழிக்கும் வகையில் இந்த கேட்ஸ் ஹண்டர் என்ற மிசைல்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த மிசைல்கள் எதிர்நாட்டு விமானங்களை தாக்கி அழித்துவிட்டு மீண்டும் நம்ம நாட்டிற்கு உடனே இருப்பிடத்திற்கு வரும் வகையில் அவற்றை நாம் சேகரிக்கும் வகையில் இந்த மிசைல்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்கள். தொடர்ந்து தற்போது ஒரு மாதமாக ஹைப்பர்சோனிக் மிசைலில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். அதன் ஆராய்ச்சியில் இந்த மிசைலை இந்தியா தயாரிக்க உள்ளது என்ற ஒரு விவரம் எந்த நாட்டுக்குமே தெரியாமல் திடீரென்று நாம் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை மிக அதிகமாக மாக் 5 என்ற வேகத்தில் செல்லக்கூடிய, அதாவது ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலை நம்முடைய மிசைல் 7 மாக் வேகத்தில் சென்றதாக சோதனையில் அறியப்பட்டுள்ளது. இதனையும் நாம் சோதனை செய்து பார்த்துள்ளோம்.
இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் இனியும் அதிக அளவில் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலில் கிளைடு வெஹிக்கிள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கிளைடு வெஹிக்கிள் பாலிஸ்டிக் மிசைலிலும் நாம் போட்டிக் கொள்ளலாம், குரூஸ் மிசைலிலும் போட்டிக் கொள்ளலாம். அந்த வகையில் அனைத்து வகையான மிசைல் பிளாட்ஃபார்ம்களிலும் பொருந்தும் வகையில் ஒரு பொதுவான ஒரு கிளைடு வெஹிக்கிளை தற்போது இந்தியா தயாரித்து முடித்துள்ளது. ஆகவே இதன் மூலம் நாம் கிளைடு வெஹிக்கிளை மிக துரிதமாக அதிக வேகத்தில் சென்று தாக்கக்கூடிய அளவில் இந்த கிளைடு வெஹிக்கிளை நாம் திடீரென்று வேண்டும் பொழுது நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்நாட்டு விமானங்கள் வந்தால் அல்லது எதிர்நாட்டின் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் வந்தால் அவற்றை மிக வேகமாக சென்று தாக்கும் வகையில் இந்த மிசைல்களை ஹைப்பர்சோனிக் மிசைல்களை யாராலும் தடுக்க முடியாது, எந்த வகை சிஸ்டத்தாலும் தடுக்க முடியாது. அந்த வகையில் எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஹைப்பர்சோனிக் வேகத்தில் வரக்கூடிய விமானம் அல்லது மிசைல்களை தடுத்து அழிக்கக்கூடிய வகையில் இன்டர்செப்டார் ஹைப்பர்சோனிக் மிசைல்களும் தற்போது தயாரித்து முடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்தியா எதிர்நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைலையும் அது மட்டும் இல்லாமல் மிக வேகமாக வரக்கூடிய செலுத்தி விமானங்களையும் தாக்கி அழிக்கும் வகையில் ஹைப்பர்சோனிக் இன்டர்செப்டார் மிசைல்களும் தற்போது ஆராய்ச்சி பணி முடிந்து அவை சோதனை செய்யும் நிலையில் உள்ளன நண்பர்கள். நாம் ஆன்டிஷிப் மிசைல்களையும் தயாரித்து முடித்து விட்டோம். ஏற்கனவே 1500 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கக்கூடிய மிசைலை சோதனை செய்து முடித்துள்ளோம். ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற ஏர்கிராப்டை ஏற்கனவே நாம் பயன்படுத்தி வருகிறோம் 2 எண்கள். இது தவிர இன்னும் அதிகமான எண்களை தயாரிப்பதற்கு நாம் 2 வருடமாக திட்டமிட்டு வருகிறோம். அதற்கான சரியான விமானம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது. ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற விமானம் தயாரிக்கப்பட்டு அவை மேலே வானத்தில் பறக்கும் பொழுது எதிரில் வரக்கூடிய ஸ்டெல்தி விமானங்களை கண்டறியும் வகையில் அந்த விமானத்தில் ரேடார்கள் அமைக்கப்பட உள்ளன. அதாவது எந்த விதமான விமானம் வந்தாலும் வரக்கூடிய ஸ்டெல்தி விமானமாக இருந்தாலும் அந்த விமானத்தில் என்ஜின்கள் ஹீட் ப்ரொடியூஸ் செய்யும். அதே போன்று அந்த விமானம் பறந்து வரும்போது காற்றில் மோதி ஃப்ரிக்ஷனில் ஹீட் உருவாகும். இந்த ஹீட்டை அறிந்து கொள்ளக்கூடிய இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் செலுத்தக்கூடிய இந்த ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் விமானத்தில் பொருத்தப்பட்டவுடன் இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ்கள் அந்த விமானம் வருவதை கண்டறிந்து உடனே நமக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த வகையான ஏற்பாடுகளையும் இந்தியா செய்து வருகின்ற நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நாம் தற்போதைய விமானங்களில் மோனோஸ்டேட்டிக் ரேடார்களை பயன்படுத்துகிறோம். எல்லா விமானத்திலுமே ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு விமானத்தின் முனையில் முன்பக்கம் ரேடார்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் ரேடார் AESA என்று சொல்லக்கூடிய இந்த ரேடார்களை நமது இந்தியா தற்போது உற்பத்தி செய்து வருகிறது. இந்த ரேடார்களை அடுத்து தயாரிக்கப்பட உள்ள தேஜஸ் மார்க் 1A தேஜஸ் மார்க் 2 விமானத்தில் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரேடார்களை மோனோஸ்டேட்டிக் ரேடார்கள் என்று கூறுவோம். இவற்றில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்களை வெளியே அனுப்பும் டிரான்ஸ்மிட்டர்களும் இதில் வரக்கூடிய இலக்குகள் மீது பற்றி திரும்பி வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவும் அவற்றை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவரும் ஆகவே டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் இரண்டும் ஒரே இடத்தில் ஒரே அமைப்பாக போட்டப்பட்டிருக்கும் இந்த மோனோஸ்டேட்டிக் ரேடாரில். ஆனால் தற்போது இந்தியா பைஸ்டேட்டிக் அண்டு மல்டிஸ்டேட்டிக் ரேடார்களை தயாரிக்க உள்ளது. இதே ஏஇசே ரேடாரை அந்தவாறு நாம் தயாரிக்க முடியும். ஆகவே பைஸ்டேட்டிக் அல்லது மல்டிஸ்டேட்டிக் ரேடார்களை பயன்படுத்தி அவற்றை இந்த ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற விமானத்தில் நாம் பொருத்திவிட்டால் எதிரில் வரக்கூடிய ஸ்டெல்தி விமானங்களை கண்டறிய முடியும். ஆகவே இந்த பைஸ்டேட்டிக் மற்றும் மல்டிஸ்டேட்டிக் ரேடார்களில் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் இரண்டும் தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த ரேடார்கள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த டிரான்ஸ்மிட்டர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெளியே செலுத்தியவுடன் அவை எதிரில் வரக்கூடிய விமானங்களில் பட்டு அவை உடனடியாக ரிசீவருக்கு சற்று தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள ரிசீவருக்கு வரும்படி அவை விமானத்திலும் இந்த டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் வெவ்வேறு இடத்தில் உள்ள விமானங்களையும் நாம் தயாரிக்க முடியும். அதே போன்று தரைவெளியிலும் இவ்வாறு டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் தனித்தனியாக உள்ள ரேடார்களையும் நாம் பயன்படுத்த முடியும் நண்பர்களே. எதிரில் வரக்கூடிய ஸ்டெல்தி விமானங்கள் மீது பட்டு அவை ஹீட் எனர்ஜியாக மாறுவதற்கு முன்பாகவே இவை மீண்டும் திரும்பி வந்து எதிரில் வரக்கூடிய ஸ்டெல்தி விமானங்களை நமக்கு காட்டக்கூடிய அளவில் அந்த மாதிரியான ரேடார்களும் மற்றும் அதிக தொலைவிற்கு சென்று கண்டறியக்கூடிய ரேடார்களையும் தற்போது இந்தியா தயாரித்து வருகிறது நண்பர்களே. நாம் ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய மிசைல்களை நாம் வைத்துள்ளோம். ஏர் டு ஏர் லான்ச் மிசைல், விமானத்திலிருந்து செலுத்தக்கூடிய மிசைல். இதில் ஆகாஷ் மார்க் 1 ஆகாஷ் மார்க் 2 என்ற 2 வகையான வெர்ஷன்கள் உள்ளன.
ஆகாஷ் மார்க் என்பது 160 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. ஆகவே நமக்கு ஸ்டெல்த் விமானம் வந்து கொண்டிருக்கிறது என்று ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில் நாம் கண்டறிந்தவுடன் உடனே நமது விமானம் மேலே சென்று பார்டரிலிருந்து 160 கிலோமீட்டருக்கு தொலைவாக நமது இந்திய பகுதியிலே இருந்து கொண்டு இந்த வரக்கூடிய ஸ்டெல்த் விமானங்களை நாம் தாக்கக்கூடிய வகையில் ஆகாஷ் மிசைல்கள் அடுத்து மார்க் 3 மார்க் 4 என்று தயாரிக்கும் போது அந்த விதமான தொழில்நுட்பங்களும் இருக்கும் வகையில் தயாரிக்கப்பட உள்ள நண்பர்களே. ஆகவே எதிர்நாடுகள் ஸ்டெல்த் விமானங்களை தயாரித்தாலும் அவற்றையும் அளிப்பதற்கு தேவையான தொழில்நுட்பங்களை அடுத்து நமது இந்தியா இனியும் ஒரு ஆண்டிற்குள், ஏனென்றால் மிசைல்கள் தயாரிப்பதில் மிக சிறந்த நம்பர் 1 நாடாக இந்தியா உள்ளது என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். ஆகவே பாகிஸ்தான் தனது சீனாவிடமிருந்து வாங்க உள்ள 5ஆம் தலைமுறை விமானத்தை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தப்பட உள்ளது. சீனா 6ஆம் தலைமுறை விமானத்தை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தப்பட உள்ளது. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை கூட தாக்கக்கூடிய அளவில் சாகின் 3 என்ற மிசைலை பாகிஸ்தான் வைத்துள்ளது என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவற்றையெல்லாம் முறியடிக்கும் வகையில் நமது இந்திய படைகள், இந்திய முப்படைகளும், DRDO நிறுவனமும், நமது அரசும் எதிர் நாடுகளின் தாக்குதலிலிருந்து நமது இந்தியாவை, இந்திய மக்களை காப்பதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஆராய்ச்சி பணிகளையும் முடுக்கி விட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும், நாம் நமது ஆராய்ச்சி நிறுவனங்களை பயம் காட்டப் போவதில்லை சீனாவை போன்று. ஆனால் நமது பிரதமர் அவர்கள் இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் மிக துரிதமாக செயல்படும்படி அவற்றுக்கு வேண்டிய நிதி உதவி, ஆராய்ச்சி செய்வதற்கான வசதி போன்ற அனைத்தையுமே கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த ஆராய்ச்சியாளர்களை நேரடியாக சென்று அவர்கள் திறமையை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து நமது சிறந்த ஆராய்ச்சியை மிக விரைவில் செய்து முடிப்பதற்கான ஒரு ஊக்குவிப்பையும் நமது பிரதமர் அவர்கள் கொடுக்கக்கூடியவர். ஆகவே நாம் எதிர் நாடுகளின் தாக்குதலிலிருந்து நமது நாட்டை காப்பதற்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள் நம்மிடம் உள்ளன என்பதை நாம் நம்பக்கூடியதுடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.